இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா தாண்டி கடற்கரைக்கு போகிறோம். தாண்டி கடற்கரை காந்தி தாத்தா உப்பு சத்தியாகிரகம் நடத்தின இடத்துக்கு போயிட்டுருக்கோம். ரெண்டு பக்கமும் மரம் நிறைஞ்ச ரோடு, ஊடையில் அழகான ரோடு. கடற்கரைக்கு வந்தாச்சு. நம்ம வண்டியை பார்க்கிங் பண்ணிவிட்டு கடலுக்குள்ளே போயிட்டு வரலாம். போகிற வழியில் பக்கத்துலேயே மூங்கிலால் அமைக்கப்பட்ட ஒரு ஆஃபீஸ் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன சிவலிங்கம் வச்சுருக்காங்க, சிவன் கோயில். அகமதாபாத் ஒரு ஆசிரமத்தில் இருந்து அவங்க போராட்டத்தை தொடர்ந்துருக்காங்க. இங்கே வந்து தாண்டி வந்து சேர்றதுக்கு 24 நாள் நடந்தே வந்திருக்காங்க காந்தி தாத்தா, பொதுமக்கள் எல்லாரும் ஒன்றா. உப்புக்கு வரியா, கடல் தண்ணியை எடுத்து கொதிக்க வச்சா உப்பாக போகுது அப்படின்னு சொல்லி தான் அந்த போராட்டத்தை நடத்தியிருக்காங்க. இங்கே மக்கள்லாம் வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை எல்லோரும் சந்தோஷமாக குதிரை ஒட்டகத்தில் உட்காந்து போயிட்டு விளையாண்டுட்டு, சின்ன பசங்களெல்லாம் வச்சுட்டு விளையாண்டுட்டு இருப்பாங்க. கீழே உட்காந்து சாப்பாடு வீட்டிலேருந்து சமைச்சு கொண்டு வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. குளிக்கவங்க குளிச்சிக்கலாம். இந்த போராட்டத்தின் நினைவாக அமைச்சிருக்குது. பக்கத்தில் ஒரு மியூசியம் அமைச்சிருக்காங்க. அங்கே மியூசியம் உள்ளே போகிறதுக்கு 20 ரூபாய் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளுக்கு போகணும். போகிற வழியெல்லாம் ரெண்டு பக்கமும் மரம், செடி, பூஞ்செடி இதெல்லாம் வச்சு அழகாக அமைச்சிருக்காங்க. அதில் காந்தி தாத்தா உப்பு அள்ளுத மாதிரி ஒரு சிலை இருக்குது. போகிறதுல ஒரு பாலம் மாதிரி அமைச்சிருக்காங்க. இது ஒரு பாறையை வெட்டி குடஞ்சி அதுக்கு உள்ள களிமண் சிற்பத்தை வச்சுருக்காங்க. காந்தி தாத்தா அங்கேருந்து நடந்து வரும்போது என்னென்ன நடந்துச்சு, ஒவ்வொரு ஊரில் மக்களை எப்படி ஒன்றா சேர்த்து கூட்டிகிட்டு வந்தாங்க, இதெல்லாத்தையும் காட்சியாக அமைச்சு உள்ளே வச்சுருக்காங்க. களிமண் சிற்பம் இதெல்லாமே.
ஒரு பாறையை வெட்டி அதுக்குள்ளே இந்த சிற்பத்தெல்லாம் உள்ளே வச்சுருக்காங்க. இதை மாதிரி ஒரு 24 பாறை வெட்டி உள்ளுக்கு களிமண் சிற்பத்தால் ஒன்று ஒன்றையும் வடிவமைச்சு வச்சுருக்காங்க, நடந்த காட்சிகள் எல்லாத்தையும். இதில் லட்சக்கணக்கான மக்கள் கலந்துருக்காங்க. அதில் உள்ள விவரம் எல்லாத்துக்கும் அதுக்கு கீழே எழுதியிருக்காங்க. அந்தந்த நாள் வருஷம் எல்லாத்தையும் போட்டு. இதில் காந்தி தாத்தா கூட வந்த 80 பேர் முக்கியமான உள்ளவங்க. அதில் எல்லா மாநிலத்தை சேர்ந்தவங்களும் இருக்காங்க. அதில் 80 பேரில் அதில் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க இருக்காங்க, கேரளா, மகாராஷ்டிரா, ஆந்திரா. இதில் ஒரு சின்ன பையன் 16 வயசு பையனும் கலந்துருக்கான். அவன் சிலையும் இருக்குது இதில். இதில் அவங்க பேர், ஊர், எல்லா விவரம், வயசு, எல்லா விவரமும் இதில் இருக்குது. இது 80 பேர் கூட உள்ள சிலை. 80 பேரும் பேக்கை தோளில் போட்ட மாதிரி சிலை அமைச்சிருக்காங்க. இந்த காட்சி எல்லாத்தையும் பார்க்கும்போது எனக்கும் கலந்துக்கிட்ட ஒரு உணர்வு, இந்த போராட்டத்தில் நானும் கலந்துக்கிட்ட மாதிரி எனக்கும் ஒரு ஃபீலிங், உணர்வாக இருக்குது. குஜராத்துக்கு வந்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு திருப்பு வந்துட்டு போங்க. இது நம்ம வீட்டிலேருந்து ஒரு 16 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. சூரத்துலேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தூரம். இது உப்பு வடிவத்தில் ஒரு வடிவம் அமைச்சு வச்சுருக்காங்க. இது செயற்கையாக ஒரு குளத்தை உருவாக்கியிருக்காங்க உள்ளுக்கு. நல்லாயிருக்கும். சாயங்காலம் நைட் நேரம் ஆனால் லைட்டு எல்லாம் எரியும் போது இது அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. இது சோலார் மரம், ஃபுல்லாக மரம் மாதிரி. இதில் தான் தண்ணிக்கு கரண்டு, தண்ணி வர்றது எல்லாத்துக்கும் இதை பயன்படுத்திக்கிட்டுதாங்க. ஃபுல் லைட் எரியும் நைட் நேரம், நல்லாயிருக்கும். இந்த இடத்துக்கு நாங்கள் அடிக்கடி போயிட்டு வந்துட்டு இருப்போம்.
இது ஸ்கூல் பசங்களுக்காண்டி கடல் தண்ணியை எப்படி உப்பாக்குதுன்னு சொல்லி கொடுக்க மாதிரி இதை பண்ணி வச்சுருக்காங்க. கடல் தண்ணியை கொதிக்க வச்சு 30 நிமிஷம் கொதிக்க வச்சா உப்பாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மண் பாத்திரத்தெல்லாம் வச்சு கொதிக்க வச்சு காமிச்சிருக்காங்க. இது அன்றைக்கி நடந்த அன்னைக்கு தாண்டி யாத்திரை முடிவுக்கு வந்த நாள் அன்னைக்கு கடல் தண்ணியை எடுத்து கொதிக்க வச்சு உப்பாக்கியிருக்காங்க. வெறும் கடல் தண்ணி எடுத்து கொதிக்க வைக்கும்போது உப்பாகுது, இதுக்கு எதுக்கு நம்ம வரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே உப்புக்கு தான் இப்போ நம்ம வரி கொடுத்துட்ருக்கோம். இந்த நிலையிலேருந்து தான் கடல்லேருந்து உப்பு தண்ணி வந்துட்டுருக்கு. இதை உப்பாக்கி ஸ்கூல் பசங்க கற்றுக்கிடுத மாதிரி வச்சுருக்காங்க, தெரிஞ்சுக்கிடுத மாதிரி. இதுக்கு பக்கத்து ரூமில் படம் ஓடிட்டே இருக்கும். காந்தி தாத்தா எப்போ அகமதாபாத்லேருந்து வந்தாங்க, அங்கேருந்து எத்தனை பேர் நடந்து வந்தாங்க, எல்லோரும் ஒன்றா என்ன பண்ணாங்க, எல்லாமே படம் ஓடிட்டுருக்க மாதிரியே வச்சுருக்காங்க பக்கத்தில். அது காலையிலேருந்து நைட் வரைக்கும் ஓடிட்டுருக்கும். எந்த வருஷம் நடந்தது, எப்படி நடந்தது எல்லாத்தையும். இது காந்தி தாத்தா எதிர்த்தால அன்னைக்கு போராட்டத்தை முடிச்சுட்டு தங்கி இருந்த வீட்டுக்குள்ளே இருந்து இந்த வீடியோ எடுத்தது நாங்கள். காந்தி தாத்தா உட்காந்து தறி போடுற மாதிரி. இது வீட்டுக்குள்ளே பழைய காலத்து அந்த அன்னைக்கு நடந்த போராட்டத்தில் நைட்டு தங்கின வீடு இது. இன்னும் அதை அழகாக பராமரிச்சிட்ருக்காங்க அந்த வீட்டை. இந்த வீட்டு வடிவ அமைப்பு தான் இந்த ஃபோட்டோ. ஒரு கண்ணாடி உள்ளுக்கு இந்த வீட்டை அமைச்சு வச்சுருக்காங்க அப்படி வரைபடமாக.
இதெல்லாம் பார்த்துட்டு கிளம்பும்போது ராத்திரி ஆகிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. குஜராத்துக்கு வந்தீங்கன்னா ஒரு ட்ரிப்பு இதை வந்து பார்த்துட்டு போங்க எல்லோரும்.